ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் கேஎஸ்கே என்டர்பிரைஸ்லேருந்து பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டீ டைமுக்கு ஒரு குவே செய்ய போகிறோம். இது குவேன்னு சொல்ல மாட்டாங்க, அப்பாம்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்பாம்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னதுனாக்கா கித்தாயா கித்தாயப்னு அதோட பேர் வந்து கித்தாயா, அதாவது சுருளப்பம். ஓகேவா? யார் யார் கித்தாயப் சொல்லுவீங்க, யார் யார் சுருளப்பம் சொல்லுவீங்க தெரியாது. நாங்கள் ரெண்டுமே சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி அதான் வந்து எங்கள் அம்மா செய்ய போகிறாங்க. ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப இந்த கித்தாயப் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் என் அம்மா வந்து எனக்கு செஞ்சுருக்காங்க. இதோட இன்க்ரீடியன்ஸ் நான் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாருங்க, இது வந்து தொப்புங்கண்டும் வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு வந்து ஒரு மங்களை போட்டு அதில் லேசாக தேவைக்கு ஏற்ப மாதிரி ஒரு உப்பு லேசாக போட்டு, ஏன்னா இது வந்து இனிப்பாக இருக்கும். ஸோ உப்பு லேசாக போட்டு, அப்புறம் இப்போ வர்ண மக்கனன் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பாட்டிலில் வைப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி க்ரீன் கலரோட போட்டிருக்கோம் நாங்கள். இது வந்து க்ரீன் கலரோட. இது லைட்டாக சேர்த்து இந்த மாவு வந்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்படி பாருங்கள், அப்படி நல்லா திக்காக இருக்கணும். ஓகேவா? பிசைஞ்சு வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கெட் வந்து என்னதுனாக்கா, இது வந்து அதோட இன்டி, அதாவது குலும்லாக்கை வந்து ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். எப்படி சொல்கிறது, சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும் ரவுண்டாக. அதை வந்து நீங்கள் நல்லா அன்ச்சோ பண்ணி இந்த கிளாப்பை பருவ இருக்குல்ல, தேங்காய் பூ அதோடு சேர்த்து நீங்கள் வறுத்தணும் சட்டியில். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வறுத்தா அது மாதிரி கலர் வந்துடும். இது வந்து அந்த கித்தாயோட இன்டி. ஸோ வாங்க நம்ம எப்படி செய்து கொடுக்க முடியும். இந்த குவே வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம கடையில் போய் இப்போலாம் வாங்கி சாப்பிட்டா 3-2 ரூபாய்க்கு வருது. ஓகேவா? அது வந்து நமக்கு கண்டிப்பாக பத்தாது. ஸோ நம்ம சொந்தமாக செஞ்சுட்டாக்கா நம்ம காசையும் குறைக்கலாம், திருப்தியாகவும் சாப்பிட்லாம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கி இந்த கித்தாயை வந்து எப்படி செய்ய சொல்லிட்டு காமிக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டி. முதல்ல வந்து ஒரு மங்கில் வந்து தொப்புங்கண்ணும் கோதுமாவு, உப்பு தேவையான அளவுக்கு, அப்புறம் இப்போ வர்ண மக்கனன் கலர் சொல்லுவாங்க, அது ஃபுட் கலரிங், அதை போட்டு லைட்டாக அப்படி தண்ணி ஊற்றி நல்லா அப்படி அப்படி திக்காகவும் இருக்கணும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காக இருக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு இன்னொரு மங்கில் தேங்காய் பூவையும் குலும்லாக்கையும் அன்ச்சோ பண்ணி இப்படி நல்லா சட்டியில் போட்டு வறுத்து எடுத்துச்சுக்கோங்க. நாங்கள் வாங்க எப்படி அதை செய்ய சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தோசைக்கல்ல அந்த கித்தாயை போன அந்த மாவு இருக்குல்ல, அதை அப்படியே சுற்றுங்க. நார்மலாக தோசை மாதிரி தான், ஆனால் இது ரொம்ப பெருசாக இல்லை, லைட்டாக தான். ஏன்னா ரொம்ப பெருசுனா அப்புறம் ரொம்ப துப்பாக வந்துடும். ஸோ இப்படி சுற்றி லேசாக அப்படி பீஸாக சுற்றிடுங்க. சுற்றின பிறகு அதை கொஞ்ச நேரம் வந்து வேக வைக்கணும். ஓகேவா? இது ரொம்ப இது பாருங்கள், அந்த மாதிரி தான் தோசை ஒரு மாதிரி தான், ஆனால் நம்ம கொஞ்ச நேரம் லேஸ் ரொம்ப பீஸாக சுற்றணும். ஸோ இதை பாருங்க கைஸ், சாரி கைஸ், உங்களுக்கு காமிச்சது இதாகிடுச்சு. இந்த மாதிரி ஷேப்பில் கொஞ்சம் கச்சிதமாக சுட்டுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது ரொம்ப பெருசாச்சு, ரொம்ப பிக் சைஸில் வந்துச்சு. ஸோ சுட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த பக்கெட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த இன்த்தியை லைட்டாக போட்டுக்கோங்க. லைட்டாக போட்டு இப்படி நல்லா அழகாக சுட்டணும். அப்போ மாதிரி அழகாக அந்த தேங்காய் பூ ஒழியாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் சுற்றி வச்சு சாப்பிட்றது தான். ஸோ இந்த கித்தாயை ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை. மாவு அப்பயே செஞ்சு அப்பயே அரைச்சி அப்பயே ரெடி பண்ணி அப்பயே சுடுறது தான். கோதுமை மாவு மாதிரி சுட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இந்த வீடியோ வந்து யாருக்கு பிடிச்சிருக்கோ கேஎஸ்கே என்டர்பிரைஸ் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, ரீபோஸ்ட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இந்த கித்தாயை அப்போ சொந்தமாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.